ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிரீஸ் கார்டன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தது தான். இங்கே வந்து எங்கள் ஏரியா வந்து கொஞ்சம் பனி அதிகமாக இருக்கும். அதுக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ முளப்பு வந்துருச்சு வீட்லேயே. சரி, இது வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் முளப்பு வந்துருந்துச்சு. சரி, வேஸ்ட்டாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு வச்சுருக்கேன். இங்கே ஏற்கனவே ஒரு 4 வெங்காயம் வச்சுருப்பேன். அது பக்கத்துலேயே வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு குழி எடுத்துகிட்ருக்கேன். வெங்காயம் வந்து சும்மா மேலாப்பில் வச்சாலே போதும், அது வேர் நல்லா பிடிச்சிரும். எங்கள் ஏரியாவில் வந்து கொஞ்சம் பனி அதிகம். அதனால் வந்து எந்த செடியுமே கொஞ்சம் சீக்கிரமாக க்ரோ ஆகாது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும். பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு. நட்டு விட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் லேசாக தெளித்து விட்டுருக்கேன். பக்கத்துலேயுமே ஒன்று நட்டு வச்சுருக்கேன். அதுக்கும் வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறேன். இது வந்து தக்காளி செடியுமே பக்கத்தில் ஒன்று இருக்குது. கீழே ஒன்று விழுந்திருக்கு. அது வந்து அழுகிருச்சு பாருங்கள். தக்காளி பழம் கூட பழுத்திருக்கு, சூப்பராக பழுத்திருக்கு. நல்லா பெருசாக இருக்குது பார்த்திங்கன்னா காய் வந்து. இதுக்கு உரம் அப்படின்றது எதுவுமே கொடுக்கறதில்ல. இது வந்து ரோஸ் தோட்டத்தில் தான் நான் வச்சுருக்கேன். இருந்தாலும் மருந்து வந்து அடிக்க மாட்டோம். ரோஸ் செடிக்கு மட்டும் மருந்து அடிக்குவோம். ஆனால் இந்த காய் செடிக்கெல்லாம் எதுக்குமே மருந்து கொடுக்கறதில்ல. ஏன்னா நேச்சுரலாகவே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதில்ல. இப்போ கொஞ்சம் தக்காளி கூட இருக்குது. அதை வந்து பறிச்சிக்கிறேன். கொஞ்சம் பழம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பிஞ்சு வந்து நிறைய பிடிச்சிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பெருசாக இருக்குது. ஒரு 4-5 தக்காளி வச்சாலே 1 கிலோ அளவுக்கு வந்துடும். நல்லா பெருசாக இருக்குது. இந்த பக்கமும் இருக்குது, அதுவும் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கேமரா வந்து நான் ஒரே கையில் வீடியோ எடுத்துகிட்டு பறிக்கிறதுனால கொஞ்சம் மிஸ் ஆகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பெருசாக இருக்குன்னு. இது வந்து நாட்டு தக்காளி தான். அடுத்தது தக்காளி நாற்று. நான் தக்காளி நாற்று வீட்டிலே விட்டுருந்தேன். பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வந்துருச்சு. சூப்பராக வளர்ந்துருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நாற்று இருக்குங்க. கொஞ்சமாக தான், ஒரே ஒரு தக்காளி தான் சும்மா புழிஞ்சு விட்டேன். அதிலே பார்த்திங்கன்னா எல்லா விதையுமே முளைச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது ஒரு நாற்று. இதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறது மட்டும் பிடுங்கி நட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் வளரட்டும், அதுக்கப்புறமா பிடுங்கி நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுருக்கேன். ஏன்னா குட்டி குட்டி நாற்றுமே கொஞ்சம் இருக்குது. இது தனித்தனியாக நடவு செய்யணும் இப்போது. அது பிடுங்கி நடுறது வந்து நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அடுத்தது வந்து இது மிளகா நாற்று. இப்போ தான் 2 இலை வந்திருக்கு. இதுவுமே வீட்டில் இந்த விரவ தூவி விட்டது தான். அதுவும் பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப குட்டி குட்டியாக 2 இலை மட்டும் தான் இருக்குது. இன்னும் ஒரு வாரம் கழித்து பார்த்தா கொஞ்சம் நல்லா பெருசாக வந்திருக்கும். அடுத்தது நம்ம வீட்டுக்கு வந்து புதுசாக ஒரு வந்திருக்காங்க. அது யாருன்னா இந்த உருளைக்கிழங்கு செடி தாங்க. இந்த செடியில் பார்த்திங்கன்னா இப்போ குட்டியாக கிழங்கு வச்சுருக்கு. எனக்கு பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. காய்ச்ச பாருங்கள். இது வந்து மேலாப்பிலவே இருந்துச்சு. அதனால் மண் போட்டு நான் வந்து மூடி வச்சுருக்கேன். பாருங்கள், கிழங்கு மேலாப்பிலே வச்சுருக்கு. மேலே இருந்தால் ஏதாவது பூச்சி வந்து கடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மண் போட்டு மூடி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இந்த இலையை வந்து ஏதோ ஒரு பூச்சி வந்து சாப்பிட்ருக்கு. எந்த பூச்சி சாப்பிட்ச்சு அப்படின்ட்டு தெரியல. சரி, ஓகே, நேச்சுரலாக கிடைக்கிறது அப்படியே கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணலை, விட்டுட்டேன்.
அடுத்தது இது வந்து காரமணி குட்டி பீன்ஸு. இதுவுமே நிறைய காய் கொடுத்ததுங்க. நான் வந்து பறிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சுமே இருக்குது, பூவும் வச்சுருக்கு. இப்போ தான் குட்டி குட்டி பிஞ்சியாக இருக்குது. இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து இதுவும் ரெடி ஆயிடும். பாருங்கள், குட்டி குட்டி பிஞ்சாகவும் இருக்குது. இது எப்படியும் வாரத்துக்கு ஒரு 10 காய் வந்து ரெடி ஆயிரும். ஒரே ஒரு செடி தான். பாருங்கள், இங்கேயும் குட்டி பிஞ்சாக இருக்குது. அடுத்தது வந்து தக்காளி. இங்கேயும் தக்காளி கொஞ்சம் இருக்குது, அதுவும் பறிச்சிடலாம். இதுக்கு மேலே விட்டோன்னா காக்கா குருவி வந்து குத்தி வீணாக்கிடும். அதனால் வந்து இப்போ நான் பறிச்சுக்கிறேன் தக்காளி மட்டும். தக்காளி வீக்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு 10 தக்காளியாச்சு, ஒரு கிலோவாச்சு நம்மளுக்கு கிடைச்சிருது. சும்மா 2 செடி தான் இருக்குது. அதிலே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற தக்காளி கிடைச்சிருது. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் வீட்டில் கடையில் வாங்குறதே இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா இவ்வளோ தக்காளி கிடைச்சிருக்கு இன்றைக்கி மட்டும். இன்னும் ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் நமக்கு அறுவடைக்கு வந்து ஆரம்பிச்சிடும் பாருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.